அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மிளகு பிரண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நல்ல பசியை தூண்டக்கூடியது, சளியெல்லாம் போயிடும். இந்த சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 4-5 பீஸு பிரண்டை எடுத்துக்கிட்டேன். பிரண்டை எடுத்து இதே மாதிரி இந்த நாரெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு துண்டு துண்டாக ஒரு கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 2 மிளகாய், 2 மிளகாய் இல்லை ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாததுனால நான் வேறு ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட நான் ஒரு 25 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். முக்கியமாக இந்த குழம்புக்கு மிளகு தான் வேணும். 25 கிராம் மிளகு எடுத்து நம்ம அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அது கூட நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிறா இருந்தாலும் வதக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மா நம்ம பச்சையாக வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்தமாரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை விட்டு தனியாக பிரித்து மசாலா இந்த ஜாமானை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கருவேப்பிலை பச்சையாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சையாக அந்த வாடை பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த வெங்காயம் பூண்டோடையே வதக்கி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பார்த்திங்களா, இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ அதே கடாயில் அந்த எண்ணெய் இருக்குது, அது கூட இன்னும் கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக மிளகு. ஏன்னா நம்ம மிளகு நிறையா போட்டு அரைச்சிருக்குறோம், அதனால சும்மா ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 நாட்டு பூண்டு, ஒரு தக்காளி, குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. இந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி அந்த வாடை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஜாரை கழுவியே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் புளி ஒரு 100 கிராம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி அதிலே சேர்த்து ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்துடணும். பார்த்திங்களா எப்படி வந்துருச்சு பார்த்திங்களா. சூப்பரான பிரண்டை மிளகு குழம்பு ரெடிங்க. இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சளியெல்லாம் போகிற இடம் தெரியாது, பசி அதிகமாக கொடுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.